ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்றத்தில் வரும் நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை நேரடி வரி வசூல் 17 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகள் மற்றும் மகளிர் நலனுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு வி.கே. சிங் தெரிவித்துள்ளார். பப்புவா நியூகினியா தீவுகளில் ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி தொடங்குகிறது. அன்றைய தினம் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றுகிறார். வரும் நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்கிறார். அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினத்தையொட்டி 27வது இளையோர் திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த விழா 2047இல் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கருப்பொருளுடன் 4 நாட்கள் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் 17,840 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சுமார் 22 கிலோமீட்டர் கொண்ட நாட்டிலேயே மிக நீண்ட கடல் பாலமான ஷெவ்ரி நபா ஷேவா அட்டல் சேது பாலத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். பின்னர் மும்பையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். வரும் மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தொடங்கிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். வரவிருக்கும் தேர்தலில் வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டம் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு இடையே அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் ஒருவருக்கு ஒருவர் கற்றுக்கொள்வதற்குமான வாய்ப்பாக அமைந்துள்ளதாகவும் திரு ராஜீவ்குமார் குறிப்பிட்டார். வாக்காளர்கள் தேர்தல் உள்ளிட்ட விவரங்களை எளிதில் அறிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் புதிதாக வடிவமைக்கப்பட்ட இணையதளமும் இன்றைய கூட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட மெமரி சிப் குஜராத்தில் இந்த ஆண்டு வெளியிடப்படும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காந்தி நகரில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் செமி கண்டக்டர் தொடர்பான கருத்தரங்கில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். செமி கண்டக்டர் துறையில் முன்னோடி மாநிலமாகவும் மெமரி சிப்கள் உற்பத்தியில் உலகளாவிய மையமாகவும் குஜராத் விரைவில் உருவாகும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அயோத்தி அகமதாபாத் இடையே நேரடி விமான சேவையை மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த விமானத்தையும் சேர்த்து வாரத்திற்கு அயோத்தியிலிருந்து 3 நேரடி விமானங்கள் அகமதாபாத்திற்கு இயக்கப்படுவதாக கூறினார். நாட்டின் பொருளாதார வலிமைக்கான சின்னமாக அகமதாபாத்தும் ஆன்மீக மற்றும் கலாச்சார சின்னமாக அயோத்தியும் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்த விமான சேவை மூலம் இரு நகரங்களிலும் பொருளாதார வளர்ச்சியும் சுற்றுலாவும் மேம்படும் என்று திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை நேரடி வரி வசூல் 17 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்தில் வசூலிக்கப்பட்ட மொத்த வரித் தொகையை விட இது 17% அதிகம் என்று நிதியமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது. நேரடி வரிகள் மதிப்பீட்டின் மொத்த பட்ஜெட்டில் இந்த தொகை 80%க்கும் அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரு நிறுவனங்களின் வருமான வரி வளர்ச்சி விகிதம் 8.32%ஆகவும் தனிநபர் வருமான வரி விகிதம் 26% அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 2,48,000 கோடி ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்ட வரி திரும்ப செலுத்தப்பட்டு இருப்பதாகவும் நிதி அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம்
நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. விவசாயிகள், ஏழைகள் மற்றும் மகளிர் நலனுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை இணை அமைச்சர் திரு வி கே சிங் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் வஞ்சூர் என்ற இடத்தில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு 1,25,00,000 ரூபாய் மதிப்பிலான மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். நாட்டில் யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது என்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மத்திய அரசு நிறைவேற்றி வரும் பல்வேறு திட்டங்களையும் திரு வி கே சிங் பட்டியலிட்டார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த யாத்திரையின் மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொண்டதாகவும் அது தங்களுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது என்றும் பயனாளிகள் தெரிவித்தனர். என்னுடைய பேர் ரேவதி. நாங்கள் பெரியகர கிராமத்துலேருந்து பேசுகிறோம். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா இதில் திட்டத்திலேருந்து எங்களுக்கு ஃப்ரீ கேஸ் கிடைச்சது. அதனால் எனக்கு வேலை ரொம்ப சுலபமாயிடுச்சு. பசங்களுக்கு சீக்கிரமாக சமையல் செஞ்சு கொடுத்துட்டு என்னுடைய வேலைக்கு நான் சீக்கிரமாக போக முடியுது. இதனால் மத்திய அரசுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். என் பேர் வளர்மதி. முகாம் போட்டாங்க. 5 துறையிலேருந்து எங்களுக்கு பல நன்மைகளை தெரியப்படுத்தினாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் அதெல்லாம் தெரியாது. அதை இங்கே நான் உட்கார்ந்த பின்னாடி அதை பற்றி நான் புரிஞ்சுக்கினேன். மோடி அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். தில்லி உட்பட வடமாநிலங்களின் பல்வேறு இடங்களிலும் இன்று பிற்பகல் நில அதிர்வு உணரப்பட்டது. ஆப்கானிஸ்தானை மையமாக கொண்டு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து தில்லி, நொய்டா, சண்டிகர் உள்ளிட்ட இடங்களில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தானில் 6.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவானதாகவும் உயிரிழப்பு மற்றும் சேத விவரங்கள் குறித்த தகவல் இல்லை என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அனைத்து மாநில மொழிகளுக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ராயக்கோட்டை பகுதியில் பொதுமக்களிடையே உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்திருப்பதாக திரு அண்ணாமலை தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் மல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு நஞ்சே கவுடா மற்றும் அவருடைய நண்பர்களின் வீடு, அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். கர்நாடக நில ஒதுக்கீட்டுக் குழுவின் தலைவராக உள்ள திரு நஞ்சே கவுடா சட்டவிரோதமாக அரசு நிலத்தை ஒதுக்கீடு செய்ததில் 150 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. சோதனையின்போது 25 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பப்புவா நியூகினியா தீவுகளில் இன்று அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பசிபிக் கடலில் அமைந்துள்ள இந்த தீவில் ஏற்பட்ட வன்முறையில் 16 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். முன்னதாக நேற்று காவல்துறையினரும் அரசு ஊழியர்களும் சம்பள குறைப்பை எதிர்த்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் போர்ட் மொரேஸ்பேயில் ஆயிரக்கணக்கானோர் சாலைகளில் திரண்டதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டது. அங்கு 9 பேரும், லே நகரில் 7 பேரும் உயிரிழந்த நிலையில் பிரதமர் ஜேம்ஸ் மராப்பே காவல்துறை தலைமை அதிகாரி மற்றும் அரசு அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுத்தார். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர உடனடியாக ராணுவத்தினரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காசா பகுதியில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக குவிக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் ராணுவத்தினரை அப்புறப்படுத்த கோரி ஐநா சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா வழக்கு தொடுத்துள்ளது. இந்த வழக்கை சர்வதேச நீதிமன்றம் விசாரணை நடத்தவுள்ளது. பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடவடிக்கைகளில் இஸ்ரேல் ஈடுபட்டுள்ளதாக தென்னாப்பிரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் வரை 4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 20 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச தீர்மானித்தது. சாக்ரப் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அமான் சக்ரவாத் தங்கப்பதக்கம் வென்றார். ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கான தகுதிச் சுற்றில் இந்தியாவின் ரிதம் சங்வான் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்திலும் இந்தியாவின் சுமித் நாகல் வெற்றி பெற்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் வரும் நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை நேரடி வரி வசூல் 17 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகள் மற்றும் மகளிர் நலனுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை இணை அமைச்சர் திரு வி கே சிங் தெரிவித்துள்ளார். பப்புவா நியூகினியா தீவுகளில் ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.